வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸாண்ட் ரங்கோலி சேனல். நலம் நலமறியாவல். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம கோயம்புத்தூரில் நடந்த கோலப்போட்டியோட வீடியோ தான். நம்ம அந்த கோலப்போட்டியில் கலந்துட்டு இந்த கோலம் தான் நம்ம போட்டோம். எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஏற்கனவே கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக தான் போட்டோம், நம்ம எப்பவும் போடுற மயில் தான். கொஞ்சம் கான்செப்ட் வச்சு போட்டோம். அந்த கான்செப்ட் நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருந்தது. அப்படியே கோலமெல்லாம் கோலப்போட்டிக்கெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு ஜட்ஜஸ் எல்லாம் இந்த கோலம்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறமா நம்ம இந்த வீடியோ எடுத்தோம். இதில் எத்தனை பேர் கோலப்போட்டியில் கலந்துக்கிட்டு உங்கள் கோலம் எது அப்படி உங்கள் நம்பர் எதுன்றதையும் சொல்லுங்கள். கோலப்போட்டியில் கலந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் எது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். 4 கேட்டகரியாக பிரிச்சுருந்தாங்க இந்த கோலப்போட்டியை. அதில் ஒவ்வொன்றுக்கும் பரிசை அறிவித்தாங்க. நம்ம ரங்கோலியில் இருந்தோம். அப்படியே இந்த கோலம் பார்த்துட்டே வாங்க, நிறைய கோலங்க அழகழகாக. இப்படிலாம் கூட கோலம் போட முடியுமான்ற அளவுக்கு நிறைய போட்டிருந்தாங்க. சிக்கு கோலம், பூக்கோலம், அப்படியே சாமி படமெல்லாம் தத்ரூபமாக வரைஞ்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா கோலமுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம். சிக்கு கோலம் பாருங்க, எவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க. இது சிக்கு கோலத்தையும் தொகுப்பாக போட்டிருந்தாங்க. இதுதான் நம்மளுடைய கோலம். கீப் ஸ்மைலிங் மேலே போட்டிருக்கோம் இல்லையா, இது பீகாக் சே ஸ்மைலிங் இஸ் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் யுவர் ஹார்ட் அப்படின்னு போட்டோம். ஸோ கீப் ஸ்மைலிங் அப்படின்னு போட்டோம். இது நமக்கு பின்னாடி இருந்தவங்க போட்டாங்க இந்த கோலம். அப்படியே முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணேன். ஏதாவது கோலம் மிஸ் பண்ணியிருந்தாலும் மிஸ் ஆகிருக்கலாம். இந்த கோல போட்டியில் கலந்தவங்களும் உங்களோட கோலம் எது, உங்கள் நம்பர் எதுன்றதையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லி வைங்க. இங்கே ஒரு ரோஜாப்பூ கோலம், ஹாப்பி பொங்கல் எழுதி ஹார்ட் போட்டிருந்தாங்க. உப்பில் போட்டிருந்தாங்க, இது அரிசி மாவில் போட்டிருந்தாங்க. அத்தைப்பூ கோலம் சொல்லி பூக்கோலம் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. சிம்பிளாகவும் போட்டிருந்தாங்க, ரொம்ப கிராண்டாகவும் போட்டிருந்தாங்க. இந்த கோலத்துக்கு தாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. நடுவில் விளக்கு வச்சுருந்தாங்க, அப்போ அதை எடுத்துட்டாங்க. இது உப்புலேயோ அரிசியிலையோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோலம். நம்ம எப்பவும் போகிற அந்த ரோஜாப்பூ கோலம். இந்த கோலமும் நிறைய கோலம் பரிசு கிடச்சிதுங்க. எனக்கு எதுன்னு மறந்துடுச்சு. இப்போ போட்டிருக்கேன் இந்த மயில் கோலம் என்னோடய ஃப்ரெண்டு போட்டிருந்தாங்க. அவங்க இந்த கோலத்தில் இந்த போட்டியில் கலந்துட்டாங்க. அவங்க போட்ட கோலம்தான் இது. பாருங்கள், கோயில் கோபுரம் மாதிரி சிக்கு கோலத்துலேயே போட்டிருந்தாங்க. சிவன் நடுவில் வச்சு சிக்கு கோலம் கோபுரம் மாதிரி போட்டிருந்தாங்க. இதுவும் சிக்கு கோலம் தான். விநாயகர், அப்படியே நிறைய கோலங்க, அப்படியே தத்ரூபமாலாம் வரைஞ்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் கோயிலும் கோபுரம் தான். சூப்பராக போட்டிருக்காங்க எல்லாருமே. இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோலமும் நல்லா இருந்துச்சு. எல்லா கோலமுமே நல்லா இருக்குங்க. அப்படியே லைனாக முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணேன். சிலது மிஸ் ஆயிருந்தாலும் மிஸ் ஆகிருக்கலாம். சங்கு கோலம் கான்செப்ட் நிறைய நல்லா இருந்துச்சு. முக்கியமாக எப்போவுமே கோலப்போட்டியில் கான்செப்டுக்கு தான் முதல்ல பரிசு இருக்கும். கான்செப்டும் நல்லா இருக்கணும், கோலமும் டார்க்காக நல்லா எடுத்துருக்கணும். அது எல்லாமே யோசித்து தான் ஜட்ஜஸ்க்கு பரிசு கொடுப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு பரிசு கிடச்சிது. நமக்கும் கிடைக்குமா அப்படின்னு நினச்சாலும் நம்ம போகல. கிடைச்சாலும் கிடைக்கலாலும் கலந்துக்கணும் போட்டியில், அவ்வளோதான். ஒரு நாள் முன்னாடி பேர் கொடுத்தா யோசிக்கவே இல்லைங்க. திடீர்னு சரி நம்ம மயிலை போட்டு ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தான் யோசித்தேன். போகிற அன்றைக்கி முதல் நாள் நைட்டு தான் சரி இந்த கான்செப்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி, நம்ம ஏற்கனவே இந்த ஹார்ட் டிசைன் போட்டிருக்கோம் நம்ம சேனல்லே. 2 மயில் ஹார்ட் பிடிச்சிட்ருக்க மாதிரி. அதில் அப்போ தான் யோசித்தேன், சரி இந்த ஸ்மைலியே போட்டு இந்த கான்செப்ட் வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போனேன். ஆனால் நமக்கும் பரிசு கிடச்சிதுங்க. ரங்கோலியில் நமக்கு 2வது பரிசு கிடச்சிது. முதல் பரிசு முருகர் அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு தான் முதல் பரிசு கிடச்சிது. அப்புறம் இன்னும் எல்லா கேட்டகரியுமே பரிசு கிடச்சிது. அது எனக்கு எல்லாத்தோட இதுவும் ஞாபகத்தில் இல்லை. யார் யாருக்கு என்ன பரிசுங்கிறது ஞாபகத்தில் இல்லை. இந்த கோலத்துக்கு தான் முதல் பரிசு. இந்த முருகர் வந்தார் இல்லையா, இவருக்கு தான் முதல் பரிசு. 2வது பரிசு நமக்கு கிடச்சிது ரங்கோலியில். நல்ல வெயில் வந்துருச்சுங்க. அப்போ வீடியோ கவர் பண்ணும்போது காலையில் 8 to 10 சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 8:15, 10:15க்கு முடித்தாங்க. அப்புறம் பரிசெல்லாம் கொடுத்து கிளம்பும்போது 11:30 கிட்ட ஆகிடுச்சு. இது உழவர் கோலம். அப்படியே அவ்வளோதாங்க. இவ்வளோதான் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இதுதான் நம்மளுடைய கோலம் கடைசியாக காமிச்சிருக்கேன்.
நம்ம போட்ட கோலம் எப்படி இருக்குன்றதையும் மற்ற எந்த கோலமும் நீங்கள் போட்டிங்க யாராவது பார்த்தீங்கனாலும் சொல்லுங்கள். இதுதான் நம்ம ஃப்ரெண்டு போட்டாங்க. நம்ம ஸ்டேட்டஸில் வச்சதை பார்த்துட்டு கோலம் போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு. இவங்க பேர் சந்திரகலா. இவங்க ஹஸ்பண்ட் இவங்களும் வந்திருந்தாங்க கோலம் போட்டிக்கு. இதுதான் நம்ம பரிசு வாங்கும்போது எடுத்த கிளிப் இது. நானும் பாப்பாவும் தான் போய் பரிசு வாங்கினோம். நமக்கு செகண்ட் ப்ரைஸாக மிக்ஸி கிடச்சிதுங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து கிரைண்டர். நமக்கு வந்து கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு போகலாம் கோலம் போட்டிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் பாப்பாவை தான் ஹெல்ப் கூட்டிகிட்டு போனேன். பாப்பாவை தான் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோலம்லாம் ஃபில் பண்ணி கலர்லாம் கேப் இல்லாமல் ஃபில் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ரங்கோலியில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சவங்களுடைய குரூப் ஃபோட்டோ. அதில் சாரீ கட்டிட்டு எட்ஜில் நிற்கிறவங்க தான் முருகரை தத்ரூபமாக வரைஞ்சி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. நமக்கு பக்கத்தில் நிற்கிற 2 பேரும் சாரீ கட்டியிருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஜட்ஜஸ். இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிரைண்டர், செகண்ட் ப்ரைஸ் மிக்ஸி, தேர்ட் ப்ரைஸ் வந்து குக்கர், அப்புறம் ஆறுதல் பரிசு எல்லாம் ட்ராவல் பேக் கொடுத்தாங்க. இதுதான் நம்ம வாங்கின பரிசுங்க. இந்த வாட்டர் பாட்டிலும் சர்டிஃபிகேட்டும் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. நம்ம அதில் தான் செகண்ட் ப்ரைஸாக மிக்ஸி வாங்கினோம். இது எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லி வைங்க. நம்ம கோலம் பிடிச்சதாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லி வைங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.